அந்த மாதிரி உங்க பசங்க சொல்லாம இருப்பாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தான் சீர் பண்ணிக்கணும். இவ்வளவு மண்டை உடைச்சுட்டு பேசுறது அதுக்காக தான். எனக்கு தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பேன்னு. இன்னைக்கு திருந்தணும். உடம்புல தெம்பு இருக்கும் போது எல்லாம் பண்ணணும்னு தோணும். அழகு மட்டும் இல்ல வாழ்க்கை, தங்கமான பொண்ணவ. இது பாரு, இவ்வளோ அன்பை கொடுத்தா அவ இவ்வளோ அன்பை கொடுப்பா. இந்த பாரு வள்ளி, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, நல்லபடியா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மேடம் ஒன்றே ஒன்று, நான் சென்னைக்கு தான் போக முடியும் வேலைக்கு. சரி வீட்டுக்கு போக முடியும், சாரி. நான் வேலை நடந்துருக்கு, நான் வேலை விட்டு தான் வந்துக்கிறேன். அப்போ அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க இருக்கிறதுக்கு அவளை கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு பசங்களை அவளை கூட்டிட்டு போங்க. அவங்க அங்க சைட்ல இருந்துப்பாங்க, உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் மேடம், தப்பாக நினைக்கிறீங்க. சொல்லுங்க தம்பி. வேலை நடக்கிறதோட இட்டு போகிறேன் மேடம். ஆ ரோட் நான் வேணான்னு சொல்ல, சென்னைக்கு போகும்போது கூட இட்டு போயிடுறேன். என்னப்பா? சென்னைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்ல, அப்போ கூட கூட்டிட்டு நான் கூட இட்டு போயிடுறேன். சூப்பர். ஒரே தீர்வு, உன்னோட மனசுல கேட்டு ரெண்டா கேட்டு ஒன்னா உடச்சிட்டு உன் தீர்வு என்னன்னு சொல்லிட்டு போய் நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை மேடம், என் மனசை பற்றி நான் சொல்கிறேன். அவ்வளோதான் சொல்லிட்டு போய் அவ்வளோதான் மேட்டர். அவங்க தீர்வு என்ன எனக்கு தான் கிடக்கட்டும். எனக்கு புருஷன் ஒன்று வேணுன்றான், எனக்கு 2 பேரும் ஒன்று முக்கியம். நான் பேசுகிறேன். அவ வேண்டாம் சொல்லிட்டு போயாச்சு. என்ன நதியா பத்தி பேசவே கூடாது, நதியா பத்தி பேசவே கூடாது.